ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஈவில். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வாத்து குஞ்சு பேக். ஆமாம் கைஸ், வாத்து குஞ்சு வெற்றிகரமாக வந்துருச்சு. என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு கேட்பீங்க. நான் ஜாவாவில் இருக்கேன் கைஸ். பெட்ராக் அந்த இல்லை பக்காக இருக்குது. ஒன்லி 2 பேர் தான் அதில் ஜாவா வச்சு பெட்ராக் வரணும்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம ஸ்பைடி, இன்னொன்று நம்ம தீனா ஜோக்கர். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. கைஸ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஹோஸ்டிங் தேடிட்டுருக்கீங்களா? நிறைய பேர் அட்டண்டன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் போக வேண்டிய ஹோஸ்டிங் தான் கைஸ் ஸ்கோர் பை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் ப்ரீமியம் ப்ரைஸில் பண்ணித்தராங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட லேக் ஃப்ரீயாக ஜாலியாக விளாட்லாம். இந்த ஹோஸ்டிங் தான் பீஸ்டாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கார்ட் லிங்க், வெப்சைட் லிங்க் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 4 அளவு ஒரு பக்கம் ஓட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வுட்டு தான் மெயின் பண்ண போகிறோம் கைஸ். ஜாவா சூப்பராக இருக்குது. இந்த மொபைலுக்கு 4GB RAM இருந்தாலும் வீடியோ பார்க்க ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடு போட்டுட்டேன் கைஸ். நாங்கள் வுட்டு மெயின் பண்ணுவோம். ஜாவாக்கு தான் ஃபஸ்ட் டைம் விளாட்ற. செட்டிங்ஸ் வந்து தொலைய மாட்டுது. நல்லா தான் கைஸ் இருக்குது. ஜாவா தப்பு இல்லை கைஸ், நல்லா தான் இருக்குது. பெட்ராக் இல்லை கைஸ், அது பேர் பக்ராக். நசமா போயிடோட பெட்ராக் பையா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் 80 அடிக்க பண்ணுங்க கைஸ். நான் ரொம்ப பாவம் கைஸ், பார்த்து பண்ணுங்கள். ஸ்கூல் வரன்றதுனால ஒழுங்காக வீடியோ போட முடியல. சரியல் சீரிஸ் டைமண்ட் மைன் போயிட்டுருக்கு கைஸ். நான் போட்டுருவேன். இப்போதைக்கு வாத்து கொஞ்சம் சம்பி போட வேண்டியதான். இது எப்படி கிராஃப்ட் பண்ணுறது, எப்படியே கிராஃப்ட் பண்ணுறது இருக்கிறாங்களே 2 பேர் ஜாவா பிளேயர்ஸ். நம்ம மரத்துப்புறம் வச்சு அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். நான் அப்பயும் கண்டுக்காமல் ஏதோ பண்ணிட்டு கிடந்தேன். அப்புறம் அந்த எஸ்இசி அது கொடுங்கயான்னாங்க. அப்புறம் கிராஃப்ட் பண்ணிட்டேன். வந்து ஸ்டோன் மைன் பண்ணுறாங்க கைஸ். சூப்பராக இருக்கலாம் பாருங்க. அச்சீவ்மெண்ட்லாம் சதுருது. ஸ்பீட் தான் போட்டுவிட்ருங்க கைஸ். ஸ்பீடில் பாருங்கள். கைஸ், அப்புறம் கிராஃப்ட் பண்ண தெரியாமல் நக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரெசிபியும் தெரியாமல் இருந்தேன்னா அப்புறம் போக அப்படியே கற்றுக்கினேன் கைஸ். இப்போ ரெசிபி தெரியும். எடுத்தோடனே காப்பர் மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். காப்பர் ஆர்மருக்காக 4GB RAM சொன்னால் நம்ப மாட்டீங்க. சைடில் FPS பாருங்க கைஸ். 22, 28, 30 தாண்டாது. அவ்வளோதான் விளாட்றேன். சுத்தமாக லாக் இல்லை, ஜாலியாக விளாட்றேன் கைஸ் ஜாவா மொபைலில். ஆனால் நான் கொஞ்சம் கடுப்பாக வருது. சார்ஜ் எடுக்கிறான் நசமாக போனவன். சார்ஜ் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு விளையாட. ஐ லைக் இட் பாய். கைஸ், உனக்கு வந்து எஸ்எம்பி ஓப்பன் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு தெரில. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அடிச்சு விளாட முடியும். அவன் இன்னும் திருந்தலமாமா. பாட்டோன்னா டார்கெட் என்னன்னு தெரில, போக தான் தெரியும். இப்போ வந்து நம்ம காப்பர் ஆர்மர் தான் கைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் நான் செஸ் பிளேட் முன்னாடி எடுத்து சொருவீங்க. ஐயோ, அடுத்து 3 அயன் கிடச்சிது கைஸ். ஒரு இடத்துல கீழே போவோமான்னு தோணுது. நைட்டு நேருன்னு ஆடில் இருக்கிறதுனால ஜாலியாக போக வேண்டியதான். எந்த பைத்தியக்காரன் வந்து பொன்னி மேலே கொடுப்பான். அப்புறம் நான் செத்தனா என் சோழி முடிஞ்சுது கைஸ். ஃபஸ்ட் எபிசோட்ல எங்களுக்கு ஒரு போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுக்கிறான்னு தான் கைஸ். அயன் கிடைக்கிது. வாங்க, யார் டைமண்ட் யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க பார்ப்போம் கைஸ். டைமண்ட் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள யார் டைமண்ட் ஆர்மர் மாறுறாங்கன்றதான் கைஸ். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். அயன்லாம் கொட்டி கிடக்குது எனக்காகவே.
10,000 12,000 தெரில. 6 இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் 6. நானும் லக்கி மேன்டா டேய். நான் லக்கி இல்லாத ஊரே இல்லைடா. அங்கே பாரு அயன் கொட்டி கிடக்குது கைஸ். நம்ம தான் நான் அரை குறைச்ச ஸ்பிளே போட்டு சுற்றுறோம். வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் போடு வரல. பிளாக் போட அங்கே பாருங்க கைஸ். கருமமே 12,000 மறைச்ச மாதிரி கிடைக்குமா? 10,000 கொடுக்குறானுங்க. கொஞ்சம் கணக்கில் நான் வீக்கு மன்னிச்சு கொள்ளுங்கோ. கோல் இதுங்க பார்த்தீங்கன்னா ஒருக்கிறதுக்கு தான். எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. அப்பயும் நான் சொல்லுவேன் கைஸ். நான் வந்து இந்த சர்வரில் ஒரு இடத்துல வந்து ஒரு கோளாறு கொடுத்துருவேன். என்ன கோளாறு பார்த்தீங்கன்னா அது நீங்களே சொல்லுங்கள் என்னென்னு. நான் வந்து இங்கே பாருங்க ஃபர்னன்ஸ் வச்சிட்டேன். அது வீடியோ எடுக்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. ஏங்க கைஸ் ஆர்மர் ஃபுல்லாக மாறிட்டேன். சூட்டப் காப்பர் ஆர்மர் 12,000 கிடச்சிது. வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் கைஸ். சரி இருங்க சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்னன்ஸ் மேலே இந்த காப்பர் ஒர்க்கு தான் ஜஸ்ட் நவ் ஃபர்னன்ஸில் சொல்ல முடில. சரி விடுங்க, அப்புறமா சொல்கிறேன் கைஸ். 4 டைமண்ட் கிடச்சிது. எப்பறான்னு கேட்பீங்க, எனக்கே தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஞாபகம் வந்துச்சு கைஸ். நான் மைண்ட் பண்ணிருந்தேன். வீடியோ எடுக்க மறந்துனேன். ஏன்னா எழுத்த பார்த்தாலே தெரியும். நாய் மோனுங்க அந்த ஐடியா அடிக்கிறானுங்க. நாசமாக போயிடுவீங்க நீங்களா. என்னடா ஏதோ ஃபர்னன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்பீங்க. நீங்களே சொல்லுங்கள். என்னென்னு ஃபர்னன்ஸ் மேலே கோலை வச்சுட்டு கீழே அயன் வைக்கிறேன். அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிப்ரெஷன். இந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு இருக்குது. டிப்ரெஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க வைக்கிறானான்னு பாரு. வரலாம் கரெக்டாக வச்சலாம் கைஸ். மவுஸ்லாம் சூப்பராக இருக்கு கைஸ். இந்த டைமண்ட் என்னால் மைண்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் பாருங்கள் ஸ்பான் ப்ரொடெக்ஷன் நாசமாக போனது வந்துருச்சு கைஸ். ஏன் தான் அப்படி பண்ணதுன்னு தெரியல. அதேமாரி பிளாக்கும் போட முடியல கைஸ். மாட்டிக்கிட்டேன் கைஸ். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா பாருங்க கைஸ், மாட்டிக்கிட்டேன் கைஸ். காப்பாற்றுங்க கைஸ். நான் இப்போ கதறன ஸ்பான் ப்ரொடெக்ஷன் எடுங்கன்னு எப்படி கதறன எனக்கு மட்டும் தான் கைஸ் தெரியும். ஐயோ கடவுளே காப்பாற்றுங்க. அங்கே பாருங்க கைஸ். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நான் யாருனாவது வாங்கினேனோ காப்பாற்றுக்கணும்னு கதறிட்டு கிடந்தேன். ஒரு டெக்னாலஜி போட்டு மேலே வந்துட்டேன். ஆனால் எப்படி வந்தேன்னா இப்படி தான் கைஸ் வந்தேன். நான் பண்ணுறதுன்னு தெரியாமல் செத்து போயிட்டேன் கைஸ். லூட்லாம் போயிடுச்சு கைஸ். மனசு கஷ்டமாக இருக்குது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரி விடுங்க, காப்பரா இருக்கணும் தானே பார்த்துக்கலாம் கைஸ். மறுபடியும் மாறுறேன். மறுபடியும் அதே ஆர்மருக்கு வரேன்டா. இருங்க கைஸ். இப்போ உடனே டப்புன்னு மாறிட்டு வரேன். டப்புனா ஒரு மணி நேரம் கைஸ் மாறிட்டு வரேன் கைஸ். எப்படியோ அது சண்டே எடுத்தது மண்டே எடுக்கிறேன். காலங்கத்திலே மாறிட்டேன் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டீமனு, ஜோக்கர் மாமா, நாங்கள் 3 பேரும் டைமண்ட் ஆமர் மாறிட்டோம். சர்வரில் ஃபஸ்ட்டு நம்ம தான். ஓ அப்படியா விஷயம் கைஸ். இதே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுத்தது நம்ம ஸ்பைடி தான் கைஸ். ஆனால் அவன் நெட்டு பக்கில் அந்த 20 டைமண்டையும் செத்து போயிட்டாங்க கைஸ். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பரவாயில்ல கைஸ். நம்ம லெஜெண்டெல்லாம் பெரிய ஆளே உடனே மாறிடுவார். கவலை இல்லை நம்மளுக்கு. நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுவோமா இல்லை வேறு ஏதாவது நம்ம ப்ரோஸ் யாராவது போட்டுருவாங்களான்னு தெரில. 3 தடவை போடுவாங்க கைஸ். வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஆர்மர் மாற போகிறாங்க கைஸ். அதர்தா இப்போ டூல் செஞ்சுக்கிறாருங்க. பிகேக்ஸ் ஜாவாவில் அது பேர் நாங்கள் கைஸ். ஆக்ஸ் தான் பெருசான் பவரான். அதனால் ஆக்ஸ் பண்ணால் செஞ்சுக்கிறேன். எதுக்கு ஸ்வாடு வேஸ்ட்டாக செஞ்சிங்கன்னா ஆமாம் கைஸ். கேவலம் பண்ணி கொஞ்சம் விடுது கைஸ். பெட்ராகலாம் 2 அடி 4 அடி அடிச்சு சுற்றுவான் சாம்பி. இதில் 15 அடி 10 அடி அடிக்க வேண்டியதாக இருக்கு கைஸ். மாறுறோம் 1 2 3 4 அவ்வளோதான் கைஸ். ஐயா ஃபுல் டைமண்ட் ஆகிற மாதிரி ஆச்சு கைஸ். நம்ம தான். சரி அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.
பை கைஸ் பாய்.